ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம இன்னைக்கு தண்டு கீரை கொடுக்க போகிறோம். தண்டு கீரையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கீரையில் எக்கச்சக்கமான இரும்பு சத்து இருக்குது. வாரத்தில் 2 நாளாவது கீரை கொடுங்க, ரொம்ப நல்லது. நான் பாப்பாவுக்கு முருங்கைக்கீரை இல்லைன்னா தண்டு கீரை, சுக்குட்டி கீரை, இந்த மாதிரி எல்லா கீரையும் கொடுப்பேன். கீரை நான் எப்படி கொடுக்க போகிறேன்னா, சீரகம், வெங்காயம், தக்காளி, உப்பு எடுத்திருக்கேன். பூண்டு நான் போட மறந்துட்டேன். ஆனால் நீங்கள் பூண்டு போட்டு கொடுத்துருங்க. நான் எப்பயுமே பூண்டு போட்டுருவேன். இந்த தடவை மறந்துட்டேன், அதனால பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். கீரை எப்படி கொடுக்கலான்னா, ஃபஸ்ட்டு அரிசி தனியாக காலையிலே ஊற வச்சுருங்க. சாப்பாடு கொடுக்குறக்கு ஏற்ற மாதிரி ஊற வச்சுருங்க. எப்பயுமே நான் தாளித்து வைப்பேன். இன்றைக்கி நான் தாளித்து வைக்கல. நமக்கு எப்படி கடைவோமோ அந்த மாதிரி சாதம் கடைஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். தண்டு கீரை, இந்த சிகப்பு கீரை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, நியூட்ரிஷன்ஸ் நிறையா இருக்குது, க்ரோத் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ கீரையை நான் அப்படியே போட்டுட்டு அதுலேயே பெருங்காயத்தூள் போட்டுட்டு வெங்காயம், சீரகம், உப்பு இது எல்லாமே போட்டுட்டு இது நல்லா அரிசி ஊற வச்சிருந்த அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதையே கழுவிட்டு அந்த அரிசியும் நான் இதிலே போட்டுட்டு மஞ்சத்தூள் பின்ன இதெல்லாம் போட்டுட்டு, கீரை மட்டும் நம்ம குழந்தைக்கு பார்த்து தான் கொடுக்கணும். ஏன்னா செரிமானம் ஆகுதான்னு பார்த்து கொடுக்கணும். அதனால 8 மந்த்லேருந்து கீரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6 மந்த்லேருந்து எல்லா ஃபுட்டும் கொடுக்குற மாதிரி 6 மந்த்லேருந்து கொடுக்காதீங்க. 8 மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் குழந்தைக்கு அது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது செரிமானம் ஆகாத 6 மந்த்ஸில் நம்ம கொடுக்கும்போது. அதேமாதிரி நம்மெல்லாம் தினமுமே கீரை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. குழந்தைங்கும் போது வீக்லி ட்வைஸ் கொடுத்தா போதும். அதே மாதிரி முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா நீங்கள் முருங்கைக்கீரை சூப்பாக கூட வச்சு கொடுங்க. கீரைகள் சூப்பும் வச்சு கொடுக்கலாம். நான் மஞ்சத்தூள் போட்டுட்டு மிளகுத்தூள் போட்டுக்கிட்டேன். ஏன்னா லைட்டாக ஒரு காரத்துக்காக. இல்லைன்னா நான் மிளகு எப்பயுமே இடித்து போடுவேன். ஆனால் நான் மிளகா மட்டும் போட்டு கொடுக்கல. நீங்கள் உங்கள் குழந்தைங்க மிளகா ஆட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் மிளகா போட்டு கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அது செட் ஆகிக்கும். நான் மிளகா இதுவரை பாப்பாவுக்கு போடல, ஏதோ ஒரு தடவை தான் போட்டேன். ஆனால் அது அவளுக்கு செட் ஆகலை, அதனால நான் மிளகா போட்டு கொடுக்கல. அவ்வளோதான். நான் வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு கீரைக்கு நல்லா விசில் விட்டுட்டேன். ஆனால் நான் கீரை முழுசாக அந்த தண்டு இலை ரொம்ப பொடுசாக கட் பண்ணாமல் அப்படியே போட்டனால நான் வெந்ததுக்கப்புறம் விசில் விட்டு வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு அடி மிக்சியில் அடித்து தான் கொடுத்தேன். இல்லைன்னா நம்ம பொடுசாக வெட்டியிருந்தால் அப்படியே நம்ம கொடுத்துக்கலாம். 5 விசிலுங்கிற இடத்துல 7 விசில் விடும் போது அது நல்லா மசிஞ்சு கிடைக்கும். அப்படி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் சாப்பாடு பார்த்தீங்கன்னா நான் 5 விசில் விட்டுமே கொஞ்சம் விதையாக தான் இருந்துச்சு. அதனால நான் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டேன். ஏன்னா நான் எப்பயும் தக்காளி யூஸ் பண்ண மாட்டேன். தக்காளி யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் பயம். தக்காளி இருக்கிறனால நான் மிக்சியில் ஒரு அடி அடித்து கொடுத்தேன். கீரையும் இலை பெருசாக இருக்கு இல்லையா, அதனால. அங்கே பாருங்கள், நான் அழுத்தி காட்டுறேன், இப்படி தான் இருக்குது. அதனால நான் மிக்சியில் ஒரு அடி அடித்து கொடுத்துட்டேன். பாப்பா எல்லாமே சாப்பிட்டுட்டேன். இது நீங்கள் 8 மந்த் பேபிஸ் கூட கொடுத்துக்கலாம். இப்படி அரைச்சி கொடுக்கும் போது அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. குழந்தைக்கு கொடுங்க. தேங்க்யூ.